இப்போ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ரிவர். அது வந்து போகிற வழி தான். ஆனால் எனக்கு வந்து இங்கே நின்று பார்க்குறது, அப்புறம் அந்த ஸ்பாட் போகிறது அது பிடிச்சிருக்கா, இல்லை ட்ரைவ் பண்ணுறது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ட்ரைவ் தான். ஏன்னா ஒரு இதுவும் அப்படியே ஓட்டுறப்ப அப்படியே அந்த டேர்னிங் கார்னர், அப்புறம் அந்த போகிறப்பே பார்க்குற வியூவு எல்லாமே வந்து அல்டிமேட். நான் வந்து ரீல்ஸில் நிறையா பார்த்துருக்கேன். ரீல்ஸில் நிறையா பார்க்குறப்பே ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அந்த ரீல்ஸில் பார்த்த இடத்துலலாம் நம்ம இப்போ போகிறோம் அப்படின்றப்ப வேறு மாதிரி இருக்குது. ரீல்ஸை விட என்ன தான் அவங்க ரீல்ஸில் நம்ம என்ன தான் கேமராவில் எடுத்து போட்டாலுமே அதோட வியூவை விட நீங்கள் நேரில் வந்து பார்க்குற இது வந்து அடிச்சிக்க முடியாது. இப்போ அவ்வளோதான், கூழாங்கல் ரிவர் அங்கே போக வேண்டியது தான். நெட்வொர்க் கிடைக்கல, அதனால் வந்து மேப் போட முடியாது. நம்மளே ஒரு இதில் போக வேண்டியது தான் வழியில். இதே ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வராங்கன்னா இந்த மாதிரி தான். இந்த மாதிரி டீ எஸ்டேட்டுக்கெலாம் கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு, அப்புறம் சாக்லேட் எஸ்டேட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு அவள் தான் முடிஞ்சிடும். இதை பண்ணியிருக்காங்க. வந்துட்டோம் கூழாங்கல் ரிவருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணலாம், எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, மேக்ஸிமம் எல்லோரும் இறங்கி போய் விளாட்றாங்க. நம்மளும் இறங்கி போய் விளாடுவோமா? விளாட்றது விடுங்க, நம்ம போய் காலியாக தான் நினச்சிட்டு வருவோம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வாய்ஸ் கேட்காது. ஸ்டிக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ ஓரமாக வச்சுட்டு போய் காலை மட்டும் நினச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, நம்ம வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், வால்பாறையில் இருந்து கீழே இறங்க போகிறோம். இப்போ வந்து கடைசியாக வந்து நம்ம வந்து இறங்குறப்போ ஒன்று பார்த்தோம், அது நல்லா இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு அதுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரன் வியூ பாயிண்ட். இது தான் இறங்குறப்போ தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்படி 27 கிலோமீட்டர் 50 நிமிஷம், அதான் கரெக்டாக பாதி இறங்கணுன்னு தான் போல். அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். திரும்பி வந்துட்டாங்க பார்த்தியா, இவ்வளோ நேரம் குலைச்சிட்டு இருந்தாங்க, இவன் மூவ் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு போயிட்டாங்க. இப்போ திரும்பி குலைக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து கிளம்புவோமா? அவ்வளோதான், போகிறதுக்கு மனசு இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். அவ்வளோதான், வெளியில் உட்காந்துருக்காங்களா அந்த அண்ணன் தான் ரூமோட இது. வரண்ணா, பைக்கர்ஸும் சரி விளாகர்ஸும் சரி, ஒரு ட்ரிப்பை அவங்க முடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா வந்து அவங்கக்கிட்ட சத்தியமாக நிறையா காசு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு 1000 இருக்குது, அதுவே பெரிய விஷயம். ஆனால் அது கூட இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பர்ஸு எம்டியாக போனாலும் அவங்க வந்து மனசு ஃபுல்லாக மெமரிஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அவ்வளோ மெமரிஸ் இருக்கும். அதை எடிட் பண்ணுறப்ப இன்னும் இதுவா அதுவா அப்படி இப்படின்ட்டு அதை எடிட் பண்ணி போடுறப்ப கிட்டத்தட்ட ஒரு அடுத்த ட்ரிப்பு போகிற வரைக்கும் இந்த மெமரிஸோடு தான் அவங்க வாழ்வாங்க. அப்புறம் விளாகர்ஸை கேட்குறாங்க, சரி ஓகே பைக்கில் போகிறவங்களுக்கு ஓகே, நார்மலாக விளாகர் அப்படின்னா நார்மலாக விளாக் பண்ணுறவங்க ஈஸி கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லோரும் மாதிரியும் நானும் நினச்சேன். உங்களுக்கு என்னப்பா, இப்போ சிம்பிளாக சொல்லலாம், விஜய் சேது அண்ணன் அவரை வச்சே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக சுற்றுறாரு, சிங்கப்பூர் போகிறாரு, அது போகிறாரு, ஏகப்பட்ட கண்ட்ரியை சுற்றி வராரு, அப்படி இப்படின்னு நினப்போம். ஆனால் கண்ட்ரியை சுற்றி வரதை தாண்டி நம்ம இப்போ டிஸ்ட்ரிக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதுக்கே நமக்கு வந்து விளாக் பண்ணணுன்றப்ப ரூம்ஸ் பார்க்கணும், போகிற வர செலவு எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கணும், அங்கே எப்படிலாம் வீடியோ எடுக்கணும்னு பார்க்கணும். அது இப்போ நம்ம வந்து சோலோவாக பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு 2 பேர் 3 பேர் பண்ணுறோம், எப்படினாலும் சரி கேமரா எப்படின்றத பார்க்கணும், எவ்வளோ சார்ஜ் போட்டு வைக்கணும் அதை பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து என்னென்னலாம் பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸெல்லாம் என்ன ஏது, அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிற பொருளெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வரோமா, எந்த பொருளையும் மிஸ் பண்ணாமல் இருக்கோமா, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கிட்டத்தட்ட சொல்லிக்கிட்டே போகலாம், நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா நானும் வந்து விஜய் சேது அண்ணனை பார்க்குறப்ப அப்படி தான் நினச்சேன், என் கேம் சூரிய அண்ணனை பார்க்குறப்பையும் நான் அப்படி தான் நினச்சேன். அவங்களுக்கு என்னப்பா இது பண்ணுறாங்க, ஏன் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர முடியாதா ஈஸியாக அப்படின்னு நான் கேம் சூரிய அண்ணனை பார்க்குறப்பெல்லாம் நினப்பேன். ஆனால் இப்போ நானே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் லாக்கு,
இரநூறுவா. அது வந்து இதுவாக இருந்தாலும் வந்து முக்கியமான பொருள். அதை விட்டுட்டு வந்துட்டோம். அது மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டாக இது பண்ண முடியாது. எல்லாத்தையும் ரூம் செலவு பார்க்கணும், பெட்ரோல் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், பிளேஸை பார்க்கணும், வண்டி எதுவும் ஆகாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும், கேம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், கேம் கரெக்டாக ஆங்கிள் வைக்கிறோமான்னு பார்க்கணும், மாண்டேஜ் எடுக்கணும், அடிக்கடி ஸ்டாப் பண்ணி ஆடியோ கேட்குதான்னு பார்த்துக்கணும், வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடியோ செக் பண்ணணும். எவ்வளோ அந்த ட்ரிப்பே வந்து என்ஜாய்மெண்ட்டை விட நீங்கள் வந்து இதை பார்க்குறது தான் அதிகமாக இருக்கும். நான் சொன்னதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னாலே எனக்கு அப்படி தான் இருக்குது. நான்லாம் வந்து வெளியில் போனால் எதையுமே கரெக்டாக பண்ணுற ஆள் கிடையாது. சின்ன வயசில் கூட அம்மா ஊருக்கு போகிறோன்னா அம்மா எல்லா துணியும் எடுத்து வச்சுருவாங்க, எல்லாம் இது பண்ணிடுவாங்க. அப்படி பழகின ஆள் இப்போ உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சு ஒன்று கரெக்டாக இருக்கா, எல்லாம் இருக்கா, மிஸ் பண்ணிட்டோமா. ஏன்னா ஒன்றோட ரேட்டும் சும்மா கம்மியாக கிடையாது. அது ஒன்றை வாங்கணும் அப்படின்னாலே நம்ம 20 நாள் சம்பாரிச்சா தான் முடியும். அப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம உட்காந்து பார்த்து எடுத்து வச்சு இது பண்ணுறப்போ எனக்கே முடியலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆர்என் வியூ பாயிண்ட் அது வந்து இன்னும் 22 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த வியூ இந்த பிளேஸ் எல்லாம் விட்டு கிளம்ப போகிறோம் அப்படின்னு நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த விளாக் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லலை. என்னோடய சோக கதை, என்னோடய இந்த கதையெல்லாம் போட்டு இழுத்துட்டேன். சப்போஸ் அது உங்களை ஏதாவது பார்க்குறப்ப என்னடா அப்படின்ற மாதிரி தோண வச்சிருந்துச்சி அப்படின்னா சாரி. ஏன்னா வந்து பெயினை மறைக்கலாம், ஆனால் வந்து ரொம்ப மறைக்க முடியாதுல்ல. ஆஹா மிஸ்ட்டு அப்படி வரப்போ கூட இவ்வளோ மிஸ்டர் இல்லையே பா, சரியான மிஸ்டரா. மழை பெய்யுதுல்ல, அதனால வந்து மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. குளிருதே, அதுதான் பெரிய பிரச்சனை. கையில் வேறு க்ளவுஸ் போடல, சரி அங்கே போய் போட்டுக்கலான்ட்டு. இப்போ சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்குங்க. அங்கே பாருங்களேன், ரோடே தெரில. ஐயோ இது போடுறது தான், ஃப்ளிக்கர் போடுறது தான் மேட்ரு. இது வேறு எனக்கு பிடிச்ச பேட்டர்ன் வரலன்னா நான் விட மாட்டேன். எனக்கு பிடிச்ச பேட்டர்ன் வந்துரு. ஏய் வாங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வந்துருச்சு. ஃப்ளிக்கர் போட்டு போகிறது தான் நமக்கு சேஃபு. ஒன்றுமே தெரியலங்க. அங்கே பாருங்களேன், ஏதாவது இப்போ இங்கே ஓகே, அங்கே சைடில் பார்த்தீங்களா, விழுந்தா கூட தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆகும் போல். நம்ம வீடு கொஞ்சம் சென்னையில் இல்லாமல் வேறு எங்கேயாவது இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா எந்த ஊர் எடுத்தாலும் சரி, எந்த இது எடுத்தாலும் சரி, எல்லாத்துக்கும் 500 கிலோமீட்ரு, 600 கிலோமீட்ரு, 400 கிலோமீட்டருன்னு. இதே இப்போ கோயம்புத்தூரா, இந்த பாருங்கள், வால்பாறை 80 கிலோமீட்டர், ஊட்டியா ஒரு 100 கிலோமீட்டர், சேலமா ஒரு 200 கிலோமீட்டர், ஏற்காடு அது இதுன்னு மதுரையா ஒரு 200 கிலோமீட்டர். அந்த மாதிரி பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் செலவாது ஈஸியாகும். ஆனால் நமக்கு எதை எடுத்தாலும் பெட்ரோலுக்கு மட்டுமே 3000 4000 வைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஆர்என் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் கரெக்டாக 1 கிலோமீட்டர். நம்ம போய் ஆர்என் வியூ பாயிண்ட்டை பார்ப்போமா? இதுதான் நினைக்கிறேன். இங்கே வந்து என்னென்னமோ போட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு வந்து எனக்கும் ஸ்டடீஸ்க்கும் சுத்தமாக என்னென்னமோ போட்டிருக்காங்களே, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் இது பண்ணிக்கோங்க. என்னது இது மட்டும் என்னன்னு பார்ப்போம். திஸ் இஸ் லார்ஜஸ்ட் ஃப்ரூட் இன் ஃபேப்ரிக்கா, புரியல. அதே மாதிரி தான் நான் சொன்னது தான். உங்களுக்கு புரிஞ்சால் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து சுத்தமாக இதை பற்றி எதுவும் தெரியாது. இப்போ என்னன்னா ஒரு கப்புள்ஸு ஃபேஸை மறைச்சிட்டு போகிறாங்க. என் விலாக் மட்டும் மாட்ட மாட்டாங்க. அதான் அந்த காட்டினல்ல, அதெல்லாம் வந்து என்னன்னு எனக்கு எதுவும் புரியல. உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா படிச்சுக்கோங்க. ஊஞ்சல் உட்காந்து அசிங்கமாக திட்டு வாங்கினாலும் வாங்குவோம். எனக்கு என்ன நிறைய கப்புள்ஸை பார்க்குறப்ப தான் இதுவாகுது. ஏன் அப்படின்னா நம்மளே வந்து பிரேக்கப் ஃபீலிங்கில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ நிறைய கப்புள்ஸை பார்க்குறப்போ நமக்கு என்ன ஆகும்? இந்த பிரிட்ஜு பாருங்க, நல்லா இருக்கு குட்டியாக.
டைம் 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 அப்படியே இங்கேருந்து அப்படியே ஏற்றினா வியூ பாயிண்ட். ஓகே, எனக்கு வந்து இதில் வந்து கேமராவில் வந்து யூஸ் பண்ண தெரியாது, அதனால நான் வந்து ஆட்டோ இது தான் வச்சுருக்கேன், அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்குது, அதனால தான் அப்படி இருக்குது. பரவாயில்லையே, இந்த வியூவும் நல்லா இருக்கு, ஸ்டார்டிங்லேயே வியூ நல்லா இருக்குது. பார்க்குறீங்களா? காட்டுவோமா? ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்து காட்டும். அதில் இருந்து பார்த்தீங்கன்னா வியூ நல்லா இருக்குல்ல? இல்லைங்க, பரவாயில்ல பரவாயில்ல, வர வர கேமராவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் பண்ணிக்குது. விட்டா நமக்கு வேலை போயிடும் போல. பாருங்க, இதான் வியூ. ஆமாம், கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த வண்டி தான் இருக்கணும், அந்த வண்டி தான் இருந்தால் தான் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. அங்கே பாருங்கள், ஸ்கூட்டி யமகாவோடதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான், ஜாலியாக போய்ட்டுருக்காரா, சிம்பிள். குரங்க ப்ரோஸ் பாய். கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், செக் போஸ்ட்டு கிட்ட வந்துட்டோம். வரப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக இதுவாக இருந்துச்சோ அவளுக்கு எவ்வளோ இதுவாக இருக்குது. சே, எவ்வளோ மெமரிஸில்.